மகளிர் அனைவரும் சேர்ந்து திரும்பியும் H1 காவல்துறைக்கு போறோம். அங்க போனோம்னா அவரு என்ன பண்றாரு, இதோ இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உள்ள கூப்பிடுறாரு. போயிட்டு சொல்றேன், ஓகே மேடம் நீங்க வந்து வித்தவுட் பர்மிஷன் மின்ட் கார்னர்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள். ஏன்னா வந்து நாங்க எல்லாமே மகளிருக்கு வந்து பாதுகாப்பு வேணும். திடீர்னு எங்க மேல எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? எங்க ஒட்டு மொத்தமே வந்து நாங்க மாவட்ட தலைவரை நம்பிதான் வந்திருக்கோம். சரி, உடனே என்ன பண்ணேன், அடிஷனலுக்கு கால் பண்ணேன். ஐயா இத மாதிரி விஷயம், எங்களுக்கு வந்து எங்களுடைய பண்ண வேண்டிய இடத்துல பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு என்ன பண்ணாரு, நீங்க இத மாதிரி கமிஷனர் ஐஎஸ்க்கு பேசுங்க அப்படின்னு. உடனே நாங்க அந்த தகவலை தெரிவிச்சோன்னா திரும்பியும் H1 காவல்துறை வந்து எங்களை கூப்பிடுறாங்க. இத மாதிரி விஷயம் உடனே நாங்க மாவட்டம் இணை செயலாளர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து மகளிர் சேர்ந்து திரும்பி போறோம். உங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்குறோம் நாராயணப்பன் பேருன்னு சொல்லிட்டு. உடனே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேச போறீங்களான்னு கேட்டாங்க. ஐயா இது எங்களுடைய நேரம், இது எங்களுடைய தலைவர் கொடுத்த தளபதி கொடுத்த பொன்னான மொழிகளை வந்து நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றேன், மகளிர் அணி சார்பா வந்து ஒரு மனு கொடுக்கறேன். உடனே இங்க B1 வடக்கு காவல்துறை ஆய்வாளர் வந்து எடுத்து உடனே வாங்க நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்ல இப்போ உங்களுக்கு இவ்வளவு இடையூறு வருது, அதே மாதிரி வந்து இந்த மணலி, எண்ணூர், திருவொற்றியூர், மாதவரத்து பகுதியில அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க இல்ல அவங்களும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்து இந்த மாவட்ட ஆட்சியில வந்து நீங்க அவங்க யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கலங்க. நாங்க தாங்க இங்க வந்து எங்களுடைய ராயபுர தொகுதிக்கான மகளிர் இணைந்து போராட்டம் பண்ணி இந்த பர்மிஷனா வாங்கணும். வடசென்னை வழக்கறிஞர் மகளிர் அணி பிரிவு சார். இதுல வந்து ஒட்டுமொத்த எல்லா அணியும் சேர்ந்து மகளிர்கள் வந்தாங்க. இந்த பாலியலே நீங்க சொல்லி இப்ப தளபதி எதிர்க்கிறது என்னன்னா, இந்த நம்ம பல்கலைக்கழகத்துல அந்த பெண் பாதிக்கப்பட்டது தமிழகம். ஐயா பல்கலைக்கழகம் மட்டும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் முதல் மார்ச் வரை வந்து நிறைய பாலியல் இது வந்திருக்கு. தர்மபுரி, விழுப்புரம், நம்ம தூத்துக்குடி, சென்னையிலே கிக் பாக்ஸிங் பண்ற பயிற்சியாளர் இது பண்ணது. இந்த மாதிரி பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பாலியல் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்டா அப்பா நாங்க தான் உங்க பாதுகாவலர், நீங்க வந்து பாதுகாவலர் கிடையாது, எங்களுக்கு எங்க தளபதி வர வரைக்கும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இன்று நாங்க நடத்திய போராட்டம். என்னுடைய பேர் வந்து லேகா. நான் வந்து மகளிர் அணியில இருக்கேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.